நான் இருக்கிறதுக்கு தயாருங்கிறார். எந்த அணியிலும் அதுல விசிக இருந்தாலும் நானும் செல்ல தயாராக தான் இருக்கிறேன்னு ராமதாஸ் அவர்கள் ஓப்பனா சொல்றாரு. மின்னம்பலத்துக்கு அளித்த பேட்டியிலேயே அதை சொல்லியிருந்தார். அது உண்மைதாங்க. அதாவது ஒரு காலகட்டத்துல வன்னியர் வெர்சஸ் பட்டியலின மக்கள் கிளாஷ் உச்சக்கட்டத்தில் இருந்தப்ப 86, 87 காலகட்டத்துல பட்டியலின மக்களோட மிகப்பெரிய தலைவர் வந்து இளைய பெருமாள். இளைய பெருமாளும் டாக்டர் ராமதாஸும் சந்திச்சு பேசுவது எங்க அலுவலகத்துல தான். அவங்க வந்துருவாங்க ஒரு 7-8 மணிக்கு மேல நைட்டு. அப்புறம் அந்த அறையில பேசிட்டு இருப்பாங்க. அவங்க பேசிட்டு இருக்கட்டும், 2 பேரும் மூத்தவர்கள் பேசிட்டு இருக்கட்டும், வெளியில போயிடுவோம். அப்புறம் இளைய பெருமாள், நான் எல்லாரும், ஐயா இளைய பெருமாள் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட தலைவரா இருந்தவர். பீச்ல போய் பேசிட்டு இருப்போம். ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தணுங்கிற முயற்சி பலராலும் எடுக்கப்பட்டது. அதுல அன்றைய காலகட்டத்தில், அதாவது திருமாவளவன் அவர்கள் இந்த பாலிடிக்ஸ்ல வருவதற்கெல்லாம் முன்பு, அவர் 99ல தாங்க இந்த பாலிடிக்ஸ்குள்ள தீவிரமா வந்தார், வாக்கரசியலுக்குள்ள. 95ல இருந்து அவரோட அந்த ஃபுட் பிரிண்ட்ஸை நம்ம பார்க்கலாம். அதுக்கெல்லாம் முன்பு வந்து இளைய பெருமாள் ஐயா தான். இப்போதான் சமீபத்தில் முதலமைச்சர் வந்து அவருக்கான அந்த நூற்றாண்டு விழா மண்டபங்கள்லாம் திறந்து வச்சாரு. அப்ப டாக்டர் வந்து கொஞ்சம் இணக்கமா போகணுங்கிற அந்த விருப்பம் உண்டு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. திரும்பவும் அவருமே அந்த முயற்சியெல்லாம் எடுத்தாங்க. அந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்ல சரியா வரலைங்க, அதான் சிக்கல். அதாவது 2 தலைவர்களுக்கும் ஒரு ஓட் பேஸ் இருக்கு. அதை வந்து அவங்க இணைஞ்சா அவங்களால அதை மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ அது வந்து கையை சுட்டுக்கிட்ட ஒரு பரிசோதனை ஆச்சு. 2001ல. 2001ல. அதனாலதான் திரும்ப வந்து அதுல இருந்து கொஞ்சம் விலகினாரு. டாக்டரும் கொஞ்சம் விலகினாரு. ப்ராபபிலி இப்போ வந்து திமுக கூட்டணிங்கிற அந்த ஒரு பெரிய அம்ப்ரெல்லாக்குள்ள போனால் அது பழைய உணர்வுகள்லாம் இருக்காது. 2வது அதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆகி போச்சுங்க. அதை சரி, 1989 பாமக துவக்கம் துவங்கி இன்றைய தேதிக்கு 35 வருஷம் முடிஞ்சு, 36 வருஷம்னு வச்சுக்கலாம் நீங்க. 4 நூற்றாண்டெல்லாம் கடந்து போயாச்சு. இன்னும் சில பழைய விஷயங்களை வந்து பேசிட்டு இருந்தாலுமே கட்சிக்கு வளர்ச்சி இல்லை. ஏற்கனவே வந்து தமிழ்நாடு பூரா வளர்ந்த கட்சின்னு பாமக சொல்ல முடியாது. ஆனா விசிக தமிழ்நாடு பூரா வந்து அவங்களுக்கு வந்து ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கு. அப்போ விசிக பாமக கம்பேரிட்டிவ்லி ஸ்பீக்கிங், பாமக வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டோட இன்டீரியர்ல இல்ல, மயிலாடுதுறை வரைக்கும் இருக்கு. இப்போ மயிலாடுதுறை தனி மாவட்டம். விசிக அப்படி இல்லை. விசிக வந்து இன்டீரியர் வரைக்கும் இருக்கு. சவுத்லயுமே இன்டீரியர் ஏரியால விசிக கொடியெல்லாம் பார்க்க முடியுது. அப்ப விசிகாவோட வீச்சு வந்து தமிழ்நாடு பூரா இருக்கு. எவ்வளவு சராசரி ஓட்டு இருந்தாலும் தமிழ்நாடு பூரா இருக்கு.